திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய தரிசன தகவல்கள் உடனுக்குடன் உங்களுடைய மொபைலில் கிடைப்பதற்கு எங்களுடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனல்ஸினுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல வரக்கூடிய செப்டம்பர் மாதம், அதாவது புரட்டாசி மாதம் மற்றும் பிரம்மோற்சவ நாட்களுக்கு எந்த தரிசனங்கள் எல்லாம் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கேன்சல் பண்ணுவாங்க, எந்த தரிசன டிக்கெட்டுகள் புக்கிங் ஓபன் ஆகும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். திருமலையில 2026 வருடம் 2 பிரம்மோற்சவங்கள் நடக்க இருக்குது. சாலக்கட்டுல பிரம்மோற்சவம் மற்றும் நவராத்திரி பிரம்மோற்சவம். சாலக்கட்டுல பிரம்மோற்சவம் செப்டம்பர் 15 தொடங்கி செப்டம்பர் 23 வரைக்கும் நடக்க இருக்குது. நவராத்திரி பிரம்மோற்சவம் அக்டோபர் 12 தொடங்கி அக்டோபர் 20 வரைக்கும் நடக்க இருக்குது. செப்டம்பர் மாதத்திற்கான ஆன்லைன் தரிசன டிக்கெட் புக்கிங் ஜூன் 18 ஓபன் ஆக இருக்குது. செப்டம்பர் மாதத்திற்கான தரிசன டிக்கெட் புக்கிங் ஓபன் ஆகக்கூடிய வீடியோவினுடைய லிங்க் இந்த வீடியோவினுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்குறேன். நீங்க தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்க்கலாம். புரட்டாசி மாதம் செப்டம்பர் 18 தொடங்கி அக்டோபர் 17 நிறைவடையுது. ஸோ செப்டம்பர் மாத புக்கிங்லேயே புரட்டாசி நாட்களுக்கும் நம்ம தரிசன டிக்கெட் புக் பண்ணுவோம். போன வருடத்தினுடைய அடிப்படையில புரட்டாசி மாதம் மற்றும் பிரம்மோற்சவ நாட்களுக்கு எந்த தரிசன டிக்கெட் எல்லாம் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கேன்சல் பண்ணுவாங்க என்பதனை பற்றி இப்ப பார்க்கலாம். எலக்ட்ரானிக் லக்கி டிப் ஆர்ஜித சேவாக்கள்ல சுப்ரபாதம் சேவா மட்டும் பிரம்மோற்சவ நாட்களுக்கு கடைசி 2 நாட்களுக்கு மட்டும் தான் கேன்சல் பண்ணாங்க. மீதம் இருக்கக்கூடிய மற்ற பிரம்மோற்சவ நாட்களுக்கு எப்போதும் போல ஆன்லைன்ல சுப்ரபாதம் சேவா லக்கி டிப்பிற்காக ஓபன் பண்ணியிருந்தாங்க. மீதம் இருக்கக்கூடிய 3 லக்கி டிப் ஆர்ஜித சேவாக்கள் தோமாலா சேவா, அர்ச்சனா சேவா, அஷ்டதல பாத பத்மாராதனா சேவா பிரம்மோற்சவத்தினுடைய எல்லா நாட்களுக்கும் ஆன்லைன்லயும் கேன்சல் பண்ணியிருந்தாங்க, ஆஃப்லைன்லயும் கேன்சல் பண்ணியிருந்தாங்க. அது போல ஆஃப்லைன்ல மட்டுமே ஓபன் ஆகக்கூடிய லக்கி டிப் ஆர்ஜித சேவாக்கள் எல்லாமே பிரம்மோற்சவ நாட்களுக்கு டிடிடி கேன்சல் பண்ணியிருந்தாங்க. சோ இந்த முறையும் பிரம்மோற்சவ நாட்களுக்கு லக்கி டிப் பொறுத்த வரைக்கும் சுப்ரபாதம், தோமாலா, அர்ச்சனா, அஷ்டதல பாத பத்மாராதனா சேவா புக்கிங் ஓபன் ஆகாது. சுப்ரபாதம் சேவா மட்டும் கடைசி 2 நாட்களுக்கு, அதாவது பிரம்மோற்சவத்தினுடைய கடைசி 2 நாட்களுக்கு புக்கிங் ஓபன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்து தினமுமே நடக்கக்கூடிய ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்களான கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சேஷர தீப அலங்கார சேவா, இந்த 4 ஆர்ஜித சேவாக்களும் சென்ற வருடம் பிரம்மோற்சவத்தினுடைய எல்லா நாட்களுக்கும் கேன்சல் பண்ணியிருந்தாங்க. இந்த முறையும் அதே போல கேன்சல் ஆகிடும் என்பதனால அதற்குரிய தரிசன டிக்கெட் புக்கிங் பிரம்மோற்சவ நாட்களுக்கு புக்கிங் ஓபன் ஆகாது. கூடவே சேஷர தீப அலங்கார சேவா மட்டும் செப்டம்பர் 14 அங்கூரார்ப்பணத்தை முன்னிட்டு கேன்சல் பண்ணிடுவாங்க. அதனால செப்டம்பர் 14 சேஷர தீப அலங்கார சேவா புக்கிங் ஓபன் ஆகாது. அதே போல செப்டம்பர் 15 தொடங்கி செப்டம்பர் 23 வரைக்கும் கல்யாணோத்சவம், ஆர்ஜித பிரம்மோத்சவம், ஊஞ்சல் சேவா மற்றும் சேஷர தீப அலங்கார சேவா டிக்கெட்ஸினுடைய புக்கிங் ஓபன் ஆகாது. அடுத்து வெர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங்கும் சென்ற வருடம் பிரம்மோற்சவ நாட்களுக்கு புக்கிங் ஓபன் பண்ணல. அதே போல இந்த வருடமும் ஃபாலோ பண்ணால் செப்டம்பர் 15 தொடங்கி செப்டம்பர் 23 வரைக்கும் வெர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங்கும் ஓபன் ஆகாது. திருமலை அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங்கும் சென்ற வருடம் பிரம்மோற்சவத்தினுடைய அனைத்து நாட்களுக்கும் டிடிடி கேன்சல் பண்ணியிருந்தாங்க. அதே போல இந்த வருடமும் கேன்சல் செய்தால் செப்டம்பர் 15 தொடங்கி செப்டம்பர் 23 வரைக்கும் அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங்கும் ஓபன் ஆகாது. ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் பொறுத்த வரைக்கும் சென்ற வருடம் பிரம்மோற்சவத்தினுடைய முதல் நாளுக்கு மட்டும் புக்கிங் ஓபன் பண்ணல. மீதம் இருக்கக்கூடிய எல்லா நாட்களுக்கும் புக்கிங் ஓபன் ஆகி இருந்தது. அதுபோல இந்த வருடமும் செய்தால் செப்டம்பர் 15 மட்டும் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் ஓபன் ஆகாது. செப்டம்பர் 16 தொடங்கி செப்டம்பர் 23 வரைக்குமான பிரம்மோற்சவ நாட்களுக்கு எல்லா நாட்களுக்குமே புக்கிங் ஓபன் ஆகும். எப்போதுமே விசேஷ நாட்கள்ல பிரிவிலேஜ்டு தரிசனம் என்று சொல்லப்படக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ், பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவர்களுக்கான தரிசனம் கேன்சல் செய்யப்படுவது போல சென்ற வருடமும் பிரம்மோற்சவத்தினுடைய அனைத்து நாட்களுக்கும் கேன்சல் பண்ணியிருந்தாங்க. இந்த வருடமும் அதே ஃபாலோ பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால செப்டம்பர் 15 தொடங்கி செப்டம்பர் 23 வரைக்கும் சீனியர் சிட்டிசன்ஸ், பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவர்களுக்கான தரிசன டிக்கெட் புக்கிங் ஓபன் ஆகாது.
அடுத்து திருமலை 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் எப்போதுமே எல்லா நாட்களுக்கும் ஓபன் செய்வது போல சென்ற வருடமும் பிரம்மோற்சவ நாட்களுக்கு ஓபன் பண்ணியிருந்தாங்க. அதனால இந்த முறை செப்டம்பர் மாதத்தினுடைய அனைத்து நாட்களுக்கும் திருமலை 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் ஓபன் ஆகும். ஆன்லைன் அகாமடேஷன் புக்கிங் அதாவது ரூம் புக்கிங் பொறுத்த வரைக்கும் சென்ற வருடம் பிரம்மோற்சவ நாட்கள்ல கருட வாகன சேவை மற்றும் அதற்கு முதல் நாள் மட்டும் திருமலா திருப்பதி 2 லொகேஷனுக்கும் ஆன்லைன்ல புக்கிங் ஓபன் பண்ணல. இந்த 2 நாட்களுக்கு மட்டும் திருமலா லொகேஷனுக்கும் மற்றும் திருப்பதியில இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்திலையும் நம்ம நேரடியாக வந்து ஆஃப்லைன்ல ரூம் புக் பண்ற மாதிரி தான் செஞ்சிருந்தாங்க. அதே போல இந்த வருடமும் பின்பற்றினால் கருட வாகன சேவை இந்த முறை செப்டம்பர் 19ஆம் தேதி வருது. அதற்கு முதல் நாள் செப்டம்பர் 18ஆம் தேதி. இந்த 2 நாட்கள் செப்டம்பர் 18 மற்றும் 19ஆம் தேதிக்கு மட்டும் ஆன்லைன்ல திருமலா மற்றும் திருப்பதி லொகேஷனுக்கு அகாமடேஷன் புக்கிங் ஓபன் ஆகிறதுக்கான வாய்ப்பு குறைவு தான். மோஸ்ட்லி ஓபன் பண்ண மாட்டாங்க. மீதம் இருக்கக்கூடிய பிரம்மோற்சவ நாட்களுக்கு சென்ற வருடத்தை போலே பின்பற்றினால் இந்த வருடம் மற்ற நாட்களுக்கு ஆன்லைன்ல அகாமடேஷன் புக்கிங் ஓபன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதனை பற்றி ஏதாவது ஒரு அப்டேட்ஸ் டிடிடி கொடுத்தால் கண்டிப்பாக நானுமே வீடியோ மூலமாக உங்களுக்கு தகவல் கொடுக்கிறேன். இப்போ ஆன்லைன்ல ஓபன் ஆகக்கூடிய தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் பிரம்மோற்சவ நாட்களுக்கு எந்த நாட்களுக்கெல்லாம் ஓபன் ஆகும் ஓபன் ஆகாது என்பதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஆஃப்லைன்ல நம்ம நேரடியாக போய் தரிசனம் செய்யக்கூடிய மற்ற தரிசனங்கள்ல எந்த தரிசனங்கள் எல்லாம் டிடிடி கேன்சல் பண்ணுவாங்க என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே குறிப்பிட்டது போல லக்கி டிப் ஆர்ஜித சேவாக்கள் எல்லாமே பிரம்மோற்சவ நாட்களுக்கு சென்ற வருடம் கேன்சல் பண்ணியிருந்ததுனால ஆஃப்லைன்லயும் நம்ம நேரடியாக போய் லக்கி டிப்புக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய முடியாது. அதே போல இந்த வருடமும் பின்பற்றினால் லக்கி டிப் ஆர்ஜித சேவாக்களுக்கு ஆஃப்லைன்ல நேரடியாக போயும் நம்ம அப்ளை பண்ண முடியாது. ப்ரிவிலேஜ்டு தரிசனங்கள் பொறுத்த வரைக்கும் விசேஷ நாட்கள்ல டிடிடி எப்போதும் கேன்சல் செய்வது போல சென்ற வருடம் பிரம்மோற்சவ நாட்களுக்கும் நாம நேரடியாக போய் தரிசனம் செய்யக்கூடிய ப்ரிவிலேஜ்டு தரிசனத்துல என்ஆர்ஐ மற்றும் டிஃபென்ஸ் பர்சனலுக்கான தரிசனமும் 1 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய இன்ஃபேன்ட் தரிசனமும் கேன்சல் பண்ணியிருந்தாங்க. அதே போல இந்த வருடமும் மோஸ்ட்லி இந்த 2 ப்ரிவிலேஜ்டு தரிசனங்கள் பிரம்மோற்சவ நாட்களுக்கு கேன்சல் பண்ணிடுவாங்க. அப்படி கேன்சல் செய்தால் செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் என்ஆர்ஐ டிஃபென்ஸ் பர்சனலுக்கான தரிசனமும் இன்ஃபேன்ட் தரிசனமும் இருக்காது. அடுத்து இந்த பிரம்மோற்சவ நாட்கள் அனைத்து நாட்களுக்குமே விஐபி பிரேக் தரிசனத்திற்காக கொண்டு வரப்படக்கூடிய எந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. புரோட்டோகால் விஐபிஸ் என்று சொல்லப்படக்கூடிய விஐபிஸ் நேரடியாக வருபவர்களுக்கு மட்டுமே இந்த பிரம்மோற்சவ நாட்களுக்கு பிரேக் தரிசனத்திற்காக டிடிடி அனுமதிப்பாங்க. அடுத்து கீழ்த்திருப்பதியில கொடுக்கப்படக்கூடிய இலவச தரிசன டோக்கன்களான ஸ்லாட்டட் சர்வ தரிசன டோக்கன் என்று சொல்லப்படக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன்ஸும் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்களும் சென்ற வருடம் பிரம்மோற்சவ நாட்கள்ல கருட வாகன சேவை நாளுக்கு மட்டும் கொடுக்கல. மீதம் இருக்கக்கூடிய எல்லா நாட்களுக்கும் எப்போதும் போல இலவச தரிசன டோக்கன்கள் டிடிடி கொடுத்தாங்க. அதே போல இந்த வருடமும் செயல்பட்டால் பிரம்மோற்சவ கருட வாகன சேவை நாளான செப்டம்பர் 19ஆம் தேதி மட்டும் இந்த இலவச தரிசன டோக்கன்கள் கொடுக்க மாட்டாங்க. அதாவது செப்டம்பர் 19ஆம் தேதி மட்டும் எஸ்எஸ்டி டோக்கன்ஸும் கொடுக்க மாட்டாங்க, திவ்ய தரிசன டோக்கன்ஸும் கொடுக்க மாட்டாங்க. மீதம் இருக்கக்கூடிய எல்லா நாட்களுக்கும் எப்போதும் போல இந்த இலவச தரிசன டோக்கன்கள் கீழ்த்திருப்பதியில கொடுப்பாங்க. இப்போ பிரம்மோற்சவ நாட்களுக்கு ஆன்லைன்ல எந்த தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் ஓபன் ஆகாது, எந்த தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் ஓபன் ஆகும், நேரடியாக நம்ம போய் பார்க்கக்கூடிய தரிசனங்கள்ல பிரம்மோற்சவ நாட்களுக்கு எந்த தரிசனங்கள் எல்லாம் கேன்சல் பண்ணுவாங்க என்பதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல செப்டம்பர் மாதத்துல புரட்டாசி சனிக்கிழமை 2 சனிக்கிழமை வருது. செப்டம்பர் 19ஆம் தேதி மற்றும் செப்டம்பர் 26ஆம் தேதி. இந்த வருடம் புரட்டாசி மாதத்துல 5 சனிக்கிழமைகள் இருக்கு. 2 சனிக்கிழமைகள் செப்டம்பர் மாதத்திலேயும் 3 சனிக்கிழமைகள் அக்டோபர் மாதத்திலையும் வருது. அக்டோபர் மாதத்துல 3ஆம் தேதி 10ஆம் தேதி மற்றும் 17ஆம் தேதி புரட்டாசி சனிக்கிழமையாக அமையுது. இது போக செப்டம்பர் மாதத்துல வேறு எந்த நாட்கள் எல்லாம் விசேஷ நாட்கள் என்பதனை பற்றி வரக்கூடிய வீடியோக்குள்ள நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.